ஓம் சாந்தி. 11/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்தின் உண்மையிலும் உண்மையான நண்பர்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு யாரிடமும் பகைமை இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: நீங்கள் ஆன்மீக மிலிட்ரி இராணுவத்தினர். உங்களுக்கு தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் எந்த ஒரு டைரக்ஷன் உத்தரவை அமலுக்கு கொண்டு வர வேண்டும்ட்டு கேட்கிறாரு. பதில்: பேட்சை எப்போதும் அணிந்திருங்கள் என்று உங்களுக்கு டைரக்ஷன் இருக்கிறது. பாபா சொல்றாரு, பேட்ஜ் எப்பயுமே வெளியில போனாலும் சரி பேட்ஜ் போட்டுட்டே போங்கன்றாரு. யாராவது இது என்னன்னு கேட்பாங்க. கேட்டு நீங்கள் யார் என்று கேட்டால் சொல்லுங்க, நாங்கள் முழு உலகத்திலிருந்து காம அக்னியை அணைக்கும் தீயணைப்பு படை, ஃபயர் பிரிகேட்ஸ் என்று கூறுங்கள்னு சொல்றாரு. தீயணைப்பு படையினர் அவங்க அந்த தீயை அணைக்கிறாங்க. நம்ம காம அக்னி என்ற தீயை அணைக்கக்கூடிய தீயணைப்பு படையினர்ன்ட்டு சொல்லுங்கன்றாரு. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள், அப்போது படகு கரையேறிவிடும் என்று நாங்கள் அனைவருக்கும் செய்தி அளிக்கிறோம்ட்டு சொல்லுங்கன்றார் பாபா. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் சகஜ நினைவில் உடலை வருத்தி அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கடினமாக படுகிறது. இப்போ பாபா நினைக்கிறேன்னு யோகா பண்றேன்ட்டு ரொம்ப உடம்ப வருத்தி அமர்ந்து யோகா பண்ண தேவையில்லைன்றார் பாபா. அதாவது சகஜ யோகியா இருங்க. வேலை செஞ்சுக்கிட்டே கூட பாபா நினைக்கலாம். புத்தியா பாபா நினைக்கணும். ஆனால் கைகள் காரியம் பண்ணியிருந்தாலும் புத்தி மூலமா பாபா நினைக்கணும். நாம் இறுக்கமாக அல்லது கண்டிப்பாக அமர வேண்டும் என்று நிறைய பேர் குழம்புகிறார்கள்னு சொல்றாரு. அந்த ஹடயோகத்துல தான் இந்த மாதிரி ஆசனம் அதெல்லாம் போட்டு உட்காரணும். இங்க பாபா சகஜமா உட்கார்ந்துக்காங்கன்றாரு. இப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை, எப்படி வேண்டுமானாலும் அமருங்கள் என்று தந்தை சொல்றாரு. சேர்லையும் உட்காந்துக்கலாம், கீழே உட்கார முடிஞ்சாலும் உட்காந்துக்கலாம். இல்லை நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த போஸ்டர்ல வேணுமோ அந்த போஸ்டர்ல கூட உட்காந்துட்டு பாபான்னு நினைக்கலாம். அதாவது வேலை செஞ்சுக்கிட்டு கூட நினைக்கலாம். தந்தையின் நினைவு மட்டுமே செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இதில் கடினமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அந்த ஹடயோகிகள் இது போல கால்களை இறுக்கமாக சரீரத்தை வலுக்கட்டாயப்படுத்தி அமர்றாங்க. கால் மீது காலை உயர்த்தி வைத்து கொண்டு நிற்கிறாங்க. ஒத்த காலில் நிற்கிறாங்க. இங்கோ ஓய்வாக அமருங்கள் என்றுதான் தந்தை கூறுகிறார். இங்க பாபா இப்படிதான் உட்காரணும், பத்மாசனம் போடணும் அப்படிலாம் சொல்றது இல்லை. பாபா என்ன சொல்றாரு, அவர் அன்பா நினைக்க சொல்றாரு. ஓய்வா ரெஸ்ட்ல அப்படியே உட்காந்து நினைங்கன்றாரு. தந்தை மற்றும் 84 பிரிவின் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றார். இது இருப்பதே சுலபமான நினைவாக. எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் பாபா பாபான்ட்டு இருக்கணும். பாருங்கள், இந்த சிறிய குழந்தை தந்தைக்கும் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை அந்த நேரத்துல உட்கார்ந்துருக்கு போல. இவருடைய புத்தியில் தாய் தந்தை தான் நினைவில் இருப்பார் இல்லையா. ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட புத்தியில அம்மா அப்பா ஞாபகம் இருக்கும் இல்லையா. நீங்கள் கூட குழந்தைகள் தானே, அப்ப நம்ம கூட பாபாவோட குழந்தைகள் தானே. அப்ப தந்தையை நினைவு செய்வது மிகவும் சுலபமாகின்றார். எப்படி ஒரு குழந்தை அம்மா அப்பாவை நினைக்குதோ அது மாதிரி பாபா நினைக்கிறது என்ன கஷ்டம்ன்றார். நாம் பாபாவின் குழந்தைகள், பாபாவிடம் தான் ஆசி பெற வேண்டும். சரீர நிர்வாகத்தின் பொருட்டு இல்லற காரியங்களில் தாராளமாக இருங்கள். அதாவது வீட்லயே இருங்க. பாபா நினைக்கணும்ட்டு வெறுமனே யோகாவே பண்ணிட்டு இருக்கணும், ஒரு இடமாவே உட்காந்துருக்கணும்னா கிடையாது. சரீர நிர்வாகத்துக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. எல்லா இடத்துலயும் இருங்க, தாராளமா இருங்க. மற்றவர்களின் நினைவை மட்டும் புத்தியிலிருந்து நீக்கி விடுங்க. ஆனா அந்த விஷயங்கள் இவங்க சரீரதாரியை நினைக்கிறத விட்டுடுங்க. ஒரு சிலர் அனுமரை, ஒரு சிலர் மற்றவரை, சாது சன்னியாசி ஆகியோரை நினைவு செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த நினைவை விட்டுவிட வேண்டும்ட்டு பாபா சொல்றார். நம்ம பக்தி மார்க்கத்துல நிறைய தேவதைகளை வழிபட்டோம். லட்சுமி நாராயணன், விநாயகர், முருகன்ட்டு அவங்களெல்லாம் நினைக்கிறத விட்டுருங்க. அவங்களே பிகேஸ் தான். அவங்களே பாபாவை நினைச்சு இப்போ யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நினைக்கிறதுனால எந்த சக்தியும் நமக்கு வராது. அதனால பாபா மட்டும் நினைங்க. ஏன்னா கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா. எல்லாரும் நினைவு விட்டுடுங்கன்றார். நினைவு செய்கிறார்கள் அல்லவா. பூஜைக்காக பூசாரி கோயிலுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இதுல எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. இப்போ நம்ம பூஜை பண்ணணும்னா கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு. ஆனா இங்க எங்கேயும் நம்ம போக தேவையில்ல. யாரை சந்தித்தாலும் தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார் என்பதை மட்டும் கூறுங்கள், செய்தி கொடுங்கன்றார். நீங்களாம் இறை தூதுவர்கள், சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் பாபா கடவுள் நம்மளுடைய அப்பா, அவரை நினைக்க சொல்றாருன்னு மட்டும் சொல்லுங்க. சிவபாபாவோ நிராகாரமானவர். அவசியம் அவர் மற்றொரு உடலில் சாக்காரத்தில் தான் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அவர் எப்படி வருவார்? அவர் பிறப்பிறப்பிலே வராதவர் தான் கடவுள்னு சொல்றாங்க. அவர் எப்படி சொல்லுவார்னா ஒரு உடல்ல தான் சொல்றாரு. அதான் நந்தின்னு சொல்றோம் நம்ம பக்தி மார்க்கத்துல. நந்தியா காமிச்சிருக்கு. ஏன்னா நந்தி மூலமா தான் சிவன் சொல்றாங்க இல்லையா. நந்தி காதல தான் ஓதுவாங்க, அது சிவனுக்கு போயிரும்னு சொல்லுவாங்க. அப்ப அவருடைய சரீரத்துல இவர் பிரவேசமாகி நமக்கு ஞானத்தை சொல்றாரு. நான் பதித பாவனன் ஆவேன். இது சரியான வார்த்தை அல்லவான்றாரு. தூய்மையாற்றர்களை தூய்மையாக்குபவர் யாருமே கிடையாது உலகத்துல, கடவுளை தவிர.
என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்றார். நீங்கள் அனைவரும் தூய்மையற்று இருக்கிறீங்க. இது பதிதமான தம பிரதானமான உலகமாகும்ட்டு பாபா சொல்றார். எனவே எந்த ஒரு தேகதாரியும் நினைவு செய்யாதீங்கன்ட்டு பாபா சொல்றார். இது நல்ல விஷயம் அல்லவா? எந்த ஒரு குரு ஆகியோருக்கும் மகிமை செய்வதில்லை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி போகும் என்று மட்டுமே தந்தை கூறுகிறார். எல்லா தர்மத்திலையும் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் எழுதியிருக்கு. எல்லா மகிமையும் குருக்குன்னுலாம் எழுதல இல்லையா? எந்த குருவுக்கும் கிடையாது மகிமை, இறைவனுக்குன்னு தான் சொல்றாங்க. அதனால அவரை நினைச்சா பாவம் நீங்கிறோன்ட்டு தான் அவர் சொல்றாரு. இது யோக பலம் அல்லது யோக அக்னி ஆகும். கடவுளை நினைக்கிறதுக்கு பேரு யோக பலம், யோக அக்னின்றாரு. கீதையினுடைய பகவான் நிராகாரமானவரை தான் என்று எல்லையில்லாத தந்தையை உண்மையை நமக்கு சொல்றாரு. கீதை சொன்னது கிருஷ்ணர்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா கடவுளே சொல்றாரு, நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் நிராகாரமானவர். கிருஷ்ணருடைய விஷயமே கிடையாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேற எந்த வழியும் கிடையாது என்று பாபா சொல்றாரு. பாவனமாக ஆகி செல்வதால் உயர்ந்த பதவியை அடைவீங்க. தூய்மை ஆயிட்டீங்கன்னா உயர்ந்த பதவியை அடைஞ்சிருவீங்க. இல்லை என்றால் குறைந்த பதவி ஆகிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. நாங்கள் உங்களுக்கு தந்தையின் செய்தியை அளிக்கிறோம். நான் செய்தி அளிப்பவன் ஆவேன். இது போல புரிய வைப்பதில் எந்த கஷ்டமும் கிடையாதுன்றாரு. அதாவது நம்ம யாரு, நம்ம கடவுள்னு சொல்ல போறது இல்ல. நம்ம நான் கடவுள் யாருன்ற செய்தியை தான் நம்ம கொடுக்க போறோம். மற்றபடி மற்றவங்க உலகத்தார் நானே கடவுள்ன்றாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்றல. நான் செய்தி கொடுக்க வந்திருக்கேன். செய்தி தூதுவன், அதாவது இறை தூதுவன்னா வந்திருக்கிறேன். இது மாதிரி சொல்லி புரிய வைக்கும் போது எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லாரும் ஒத்துக்குவாங்க. தாய்மார்கள், அகலிகள், உடல் ஊனமற்றவர்கள் கூட உயர்ந்த பதவியை அடைய முடியும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க வெளியில இருக்கிறீங்க, சென்ட்ரல்ல இல்ல, சன்றாகல, தாய்மார்கள், அகலிகைகள், கூனிகள், உடல் ஊனமற்றவர்கள் எல்லாமே பாபா நினைச்சா போதும். பாபா நினைவுல சரி விட்டா போதும். அவங்களால லட்சுமி நாராயணா கூட ஆக முடியுன்றாரு. இங்க இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அப்படியின்றி இங்க இருப்பவர்கள் அதிகமாக நினைவு செய்ய முடியும் என்பதல்லன்றாரு. அதாவது சென்டருக்கு போனாதான், சென்டர்ல சரண்டரா இருந்தாதான் பாபா நினைக்க முடியும்லாம் கிடையாது. வெளியில இருப்பவர்கள் கூட அதிகமான நினைவில் இருக்க முடியும் என்று பாபா சொல்றாரு. வெளியில இருந்தா கூட சரி, இல்லத்துல இருந்துகிட்டே கூட நம்மளால பாபாவை நினைக்க முடியும். நிறைய சேவை கூட செய்ய முடியும்ன்றாரு. இங்க கூட தந்தையிடம் புத்துணர்வு பெற்று செல்கிறீர்கள் என்றால் உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்கணும். மதுபனுக்கு போறோம், பாபா மீட்டுக்கு அட்டன் பண்றோம், பாபாட்ட அவ்வளவு சக்தி கிடைக்குது, வாங்கிட்டு வரோம்னா எவ்வளவு குஷி இருக்கணும். இந்த சீச்சி உலகத்திலோ இன்னும் சிறிது நாட்களே மீதமுள்ளனன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு கிருஷ்ணபுரிக்கு சென்று விடுவோம். கிருஷ்ணரின் கோயிலுக்கு கூட சுகதாமம் என்றுதான் கூறுகிறார்கள். எனவே குழந்தைகளுக்குள் அளவற்ற குஷி இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறோம். கலியுகம் அழிஞ்சிரும், அப்புறமா சொர்க்கம் வந்துடும், நம்ம அங்க போயிடும். ஏனென்றால் நீங்கள் எல்லையில்லாத தந்தையினுடைய இப்ப ஆகியிருக்கிறீங்க. உங்களை தான் சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆக்கியிருந்தார் போன கல்பத்துல. அதே மாதிரி இப்பயும் நம்மளதான் ஆக்குறார். பாபா 5000 வருஷங்களுக்கு முன்பே நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம் மற்றும் மீண்டும் சந்திப்போம் என்று நீங்க கூட சொல்றீங்க. யார் நிச்சய புத்தியுடையவங்களோ அவங்க சொல்லுவாங்க, பாபா உங்களை தான் போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சோம். அதே மாதிரி அடுத்த 5000 வருஷம் கழிச்சு உங்களை தான் பாபா சந்திப்போம்ட்டு நம்ம சொல்றோம். இப்போது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மாயை மீது வெற்றி அடைய வேண்டும்ட்டு பாபா சொல்றார். இப்போது இந்த துக்க தாமத்துல இருக்க வேண்டியதே இல்லை. நீங்களாம் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்றார், நீங்க இங்க இருக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் படிப்பதே சுகதாமத்திற்கு செல்வதற்காக. அனைவரும் கணக்கு வழக்கு முடித்து விட்டு திரும்பி செல்ல வேண்டும். நம்ம இங்க நடிக்கிறதே நம்மளோட கணக்கு வழக்கம் முடிச்சிட்டு இருக்கிறோம். டெய்லியுமே ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நினைச்சுக்கணும், இது 63 ஜென்ம கணக்கு வழக்கு. அதை நான் முடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. எது கர்ம, அதாவது கர்ம போகம், உடல்ல நோயா வந்தாலும் சரி, இல்ல உறவினர்கள்ட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எங்க இருந்தோ யாராவது நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கனாலும் எல்லாமே கணக்கு வழக்குன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை முடிச்சுட்டு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு முடிச்சிடணும். கர்ம கணக்கை முடிச்சுட்டு திரும்பி போகணுன்றாரு. நான் வந்திருப்பதே புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யதான். மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்திதாமும் போயிடுவாங்க. நான் காலனுக்கெல்லாம் காலன் ஆவேன் என்று பாபா சொல்றாரு. அனைவரையும் சரியில்லைங்கிறது விடுவித்து பின் ஆத்மாக்களை கூட்டிச் செல்வேன்ட்டு பாபா சொல்றாரு. யாரையும் விடமாட்டாரு. எல்லாரையும் அந்த உடம்புல இருந்து பிரிச்சு கூட்டு போயிடுவான். கடைசியா ஒரு நேரம் வர எல்லாரும் போய் தான் ஆகணும். குண்டோட கைலாசன் கூட சொல்லியிருக்காங்கல்ல பக்தியில. அது உண்மைதான். மகா காளேஸ்வர் வருவார். அவர் காலனுக்கெல்லாம் காலன். ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எல்லா உயிரையும் ஆத்மாக்களையும் பிரிச்சு கூட்டு போயிடுவார். நாம் சீக்கிரம் செல்வோம் என்று எல்லோரும் கூறவும் செய்கிறார்கள். இங்க இருக்க வேண்டியதே இல்லை. இது உலகம் தூய்மையற்ற உலகம். இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுவோ பழைய உலகம், பழைய சரீரமாகும். உங்க உடம்பு கூட பாருங்க, டெய்லி ஏதாவது ஒரு நோய் தொல்லை கொடுக்குது. இதுல கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. புதுசா சரீரம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அதுல போயிடலாம். நாம் அனைவரும் அழைத்து செல்வேன் என்று இப்போது தந்தை சொல்றார். நான் எல்லாரையும் கூட்டிட்டு போவேன், யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. அவர் நம்மளுடைய அப்பா இல்ல,
யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் கூட்டு தான் போவேன். ஏன்னா ஏன் இங்கேருந்து கஷ்டப்படணும்? உலகம் ஃபுல்லாக விநாசம். ஒரு எல்லாம் விழுது, அப்படியே நிலநடுக்கத்தில் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி வீடெல்லாம் இடிஞ்சு விழுது. ஏன் குழந்தைகள் இருந்து கஷ்டப்படணும்? எல்லாரையும் கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. அதாவது கஷ்டப்படாம நம்மள எல்லாம் கூட்டு போறேன்னு சொல்றாரு. ஏ பத்தித்த பாவனரே வாருங்கள் என்று நீங்கள் அனைவரையும் தான் அழைத்தீர்கள். நம்ம தான் கூட்டம் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட பொருள் எதுவுமே புரியாம இருக்கிறாங்க. கடவுள் நினைக்கிறாங்க, ஆனா பொருள் எதுவும் புரியாம இருக்கிறாங்க. பதித்த பாவனரே என்று எவ்வளவு குரல் கொடுத்து பாடுகிறார்கள். அதாவது ரகுபதி, ராகவ, ராஜாராம், பதித பாவன, சீதாராம் பாடுறாங்க. இப்போது சிவபாபாவோ ராஜா ஆவதே இல்லை. அவர் ராஜாராம்லாம் ராஜாலாம் அவர் ஆகிறது இல்லை, அவர் ஆட்சி புரிவதும் இல்லை. அவர் உடல் எடுத்து வந்து ராஜாவா இருந்து ஆட்சி புரியறதெல்லாம் கிடையாது. நம்மளதான் ராஜாவாக்குறாரு, அவர் ஆகிறது இல்லை. அவரே ராஜாராம் என்று கூறுவது கூட தவறாகி விடுகிறது. அந்த பாட்டே தப்பா இருக்குன்றாரு. மாலையை நினைவு செய்யும் போது ராம் ராம் என்றுதான் சொல்றாங்க. அதில் பகவானின் நினைவு வருகிறது இல்லையா? பாபா சொல்றாரு, பகவானோ சிவனே ஆவார். ஒருத்தர் தான் கடவுள். எல்லாரும் கடவுள் கிடையாது. ஒரே ஒருவனே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். மனிதர்கள் நிறைய பெயர்கள் வச்சுட்டாங்க. ஆனா அவங்கவுங்களுக்கு என்னென்ன தர்மம், அவங்கவுங்க ஒரு தர்மம், தர்ம ஸ்தாபகர் இருந்தாங்க. அவங்க வந்து கடவுள் ஒருத்தர் தான் சொல்ல வந்தாங்க. ஆனா இவங்க அதை புரிஞ்சிக்காம அவங்களே கடவுள்னு நினைச்சிட்டாங்க. ஆளுக்கு ஒரு கடவுளை பிடிச்சிட்டாங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். பாபா சொல்றாரு, மனிதர்கள் நிறைய பேரை வச்சுட்டாங்க. கிருஷ்ணருக்கு கூட ஷியாம் சுந்தர்னு பேர் வச்சிருக்காங்க. வைகுண்டநாதன், வெண்ணெய் திருடுபவர் என்றெல்லாம் நிறைய பெயர்கள் கொடுக்கிறார்கள். நீங்கள் இப்போது கிருஷ்ணரை வெண்ணெய் திருடுபவர் என்று சொல்வீர்களா என்ன அப்படின்னு கேக்குறாரு. கிருஷ்ணர் எங்க வெண்ணெய் திருடினார்? கதையில காமிச்சிருக்காங்க. வெண்ணெய்னா இந்த ஞானத்துல கடைஞ்சு கடைஞ்சு வெண்ணெய் வருது இல்லையா? அதாவது நெய்யை கடைஞ்சா வெண்ணெய் வெண்ணெய் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஞானத்தை களைஞ்சு களைஞ்சு அதை சாப்பிட்றதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து சாப்பிட்றாரு. அப்பதான் கிருஷ்ணரா ஆக முடியும் இல்லையா? அததான் அவங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்க. ஒருபோதும் கிடையாது, அவர் திருட மாட்டார். கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்தின் இளவரசர். அங்க திருட்டுன்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அவர் ஏன் திருட போறாரு? இங்க வந்து கலியுகத்துல இருந்தாலும் சொல்லலாம். கலியுகத்துல கிருஷ்ணரே வரமாட்டாரு, சத்தியுகத்துலதான் அவர் பிறப்பாரு. சத்தியுகத்துல திருட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் அவரை போய் திருடன்னு சொல்லுவாங்களா? நம்ம இப்ப சொல்ல மாட்டோம். பகவானும் ஒரே ஒரு நிராகாரமானவர் என்று நீங்க இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த ஒரு தேகதாரியும் பகவான் என்று சொல்ல முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரனை கூட பகவான்ட்டு சொல்ல முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு மனிதர்கள் தங்களை பகவான் என்று எப்படி கூற முடியும்? அதாவது பிரம்மாவே கடவுள் கிடையாதுன்னு சொல்றாரு, விஷ்ணுவே கடவுள் கிடையாதுன்னு சொல்றாரு, சங்கரனை கூட கடவுள் கிடையாதுன்னு சொல்றாரு பாபா. அப்புறம் மனுஷன் வந்து நான் தான் கடவுள்னு எப்படி சொல்லிக்க முடியுன்றாரு. வைஜந்தி மாலை 108 மணிகளோட இது மட்டுமே பாடப்படுகிறது. சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார், அதற்கு இவர்கள் அதிபதி ஆவார்கள்னு சொல்றாரு. அல்லாஹ் ஹெவனை படிச்சாரு, காட்ஃபாதர் ஹெவனை படிச்சாரு, எல்லா தர்மத்திலயும் பாடப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் சிவன், அல்லாஹ் அல்லாஹ் சிவன், ஈஸ்வர், அல்லாஹ் தேரே நாம் பாடுறாங்க பாட்டு மட்டும். ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம் சப்கோ சன்மதி ஹே பகவான். அப்ப ஈஸ்வரன், சிவன், அல்லாஹ் எல்லாம் ஒரே ஆளு தான். அந்த ஒரே ஆளுக்கு இத்தனை பேரை கொடுத்துட்டீங்க. அவர் ஒருத்தர் தான் கடவுள். அவரு தான் சொர்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணாரு. ஆனா அந்த ஸ்தாபனம் பண்ணும்போது அதுல செலக்ட் பண்ணாரு இல்லையா? அதுல 108 பேரை செலக்ட் பண்ணாரு. அவங்கதான் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறாங்கன்றாரு. அவசியம் அதற்கு முன்னால் அவர்கள் இந்த முயற்சி செய்திருக்க கூடும். அப்ப வந்து சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. பார்வை வந்து குற்றமற்றதா மாறணும். எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும். எவ்வளவு பெரிய முயற்சி! ஆத்மாவா பார்த்துட்டு ஆத்ம உணர்வுல இருந்து இந்த கலியுகத்துல வாழறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. எல்லாரையும் நல்லவங்களா பார்க்கணும். பார்க்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒரு 8 பேரு பாஸ் வித் ஆனராகி போனாங்க. 100 பேர் ஓரளவுக்கு பாஸ் பண்ணாங்க. அந்த 100 பேரை தான் பாபா வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள உலகத்துக்கே அதிபதி ஆக்கியிருக்கிறாரு. அவங்க முன்னாடி கண்டிப்பா வந்து சங்கமயுகத்துல முயற்சி பண்ணியிருப்பாங்க. கலியுக முடிவு மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கமயுகம் ஆகும். இது கல்பத்தினுடைய சங்கமயுகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சொர்க்கம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கலியுகம் முடியறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சங்கமயுகம் ஆரம்பிக்குது. அப்பதான் கடவுளே அவதரிக்கிறார் வந்து உலகத்துல பிரம்மா உடல்ல அவதரிச்சு ஞானத்தை சொல்றாரு. அதுதான் முழு கல்பம் 5000 வருஷத்தினுடைய சங்கம யுகம் அது அப்படின்னு சொல்றாரு பாபா. மனிதர்கள் பிறகு ஒவ்வொரு யுகத்திலும் யுக என்று சொல்லிட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் கீதையில சொன்னதா என்ன சொல்லிட்டாங்க? அது சம்பவாமி யுகேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அதர்மம் தலை தூக்கும் போது நான் அவதரிக்கிறேன், யுகமா அதை அவதரிக்கிறேன். யுகமா அவர் வரணும்னு அவசியமே இல்லை. சத்தியுகம் முடிஞ்சு
திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம், துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம். பாபா வந்து சத்தியுகம் முடிஞ்சு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் வரணும்? அடுத்து திரேதாயுகம் தானே வருது, ராமர் சீதையை ஆள போறாங்க, அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் வருது, அப்பயும் வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப வரணும்னா கலியுக இறுதியில தான் வரணும். அவதாரம் என்ற பெயரையும் மறந்து பிறகு அவரை கல் முள்ளிலும் மண்ணிலும் அணுவிலும் இருப்பதாக சொல்லிட்டாங்க. புகழாரன் நினைச்சு இழந்துட்டாங்க. இதுவும் நாடகமாகும்ட்டு பாபா சொல்றார். எந்த விஷயம் கடந்து போயிடுகிறதோ அதுக்கு டிராமா என்றுதான் சொல்லப்படுகிறது. முடிஞ்சு போன விஷயத்த என்னன்னு சொல்லுவாங்க? டிராமான்னு சொல்லுவாங்களே. யாரிடமாவது சண்டை ஏற்பட்டது, நடந்து முடிந்து விட்டது என்றால் அது பற்றிய சிந்தனை செய்யக்கூடாது, நல்லதுன்னு சொல்றாரு. இப்ப யாருக்கிட்டையாவது நமக்கு பிரச்சனை, சண்டை, 63 ஜென்மம் ஏதோ பாவ கர்மம், அது தலைமையில இருக்கிறதுனால சண்டை போடுறோம்னா அது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி நினைக்காதீங்க, நல்லது. யாராவது கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்க, நீங்கள் அதை மறந்துருங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. முந்தைய கல்பத்திலும் அவ்வாறே தான் பேசியிருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க. போன கல்பத்துல பேசினாங்க, அதே மாதிரி எப்பயும் பேசிட்டாங்க, விட்டுருங்க அப்படின்றாரு. நினைவில் இருந்தது என்றால் பிறகு கோபித்து கொண்டே இருப்பார்கள். இப்ப நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும். அப்போ அவங்க சும்மா நம்ம கிட்ட சண்டை போட்டுனே இருப்பாங்க, சும்மா நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டே இருப்பாங்க, பேச மாட்டாங்க, நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா நமக்கு மனசுல வந்து அவங்க சண்டை போட்டது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கும் நமக்கும் அந்த டேர்ம்ஸ் வந்து சரி வராது. அதனால எதுக்கு, மறந்து மன்னிச்சிருங்கன்றார். அந்த விஷயத்தை மீண்டும் ஒருபோதும் பேசவே பேசாதீங்க. திரும்ப அவங்க கூட சகஜமா பேசுங்க, பழகுங்க. சண்டை போட்டது மாதிரியே தெரியாத மாதிரி பேசுங்கன்னு சொல்றாரு. அப்படிலாம் நம்ம வந்து கத்துக்கணும். பாபா பார்த்தா பாபா எப்படி பேசுறாரு, பாபா யார்ட்டையா கோச்சிக்கிறாரா? பாபாவை எவ்வளோ இகழறாங்க, இருந்தாலும் அவர் சாதாரணமா ஒன்றும் தெரியாத மாதிரி தானே நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம தான் அவரை வந்து இழந்தது. நீ தான் கல்லுல இருக்கிற முள்ளுல இருக்கிறன்னு சொன்னதெல்லாம் பிகேஸ் தான். அந்த பிகேஸ் தான் வந்து பாடம் எடுக்கிறாரு. அவ யார் வந்து தவறு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்தாரே ஒருத்தல் அவஞான நன்மையும் செய்துவிடல்ன்ற மாதிரி கெட்டவங்க தான் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு பாபா. பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? சேவையில் எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது. சேவையை விட்டுறவே கூடாது. சேவையில் பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்றாரு. நமக்கு ஏதாவது இந்த 5 விகாரத்தினுடைய பலவீனம் இருந்ததுன்னா அதை சேவையில காட்டக்கூடாது. சேவையில நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அப்புறம் யாருமே நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. சிவபாபாவினுடைய சேவை ஆகும் அல்லவா? அதில் ஒருபொழுதும் சிறிதளவு கூட மறுப்பு கூறக்கூடாதுன்றாரு. இப்ப பாபா சேவைனா ஓடி ஓடி செய்யணும், மறுப்பு செய்யக்கூடாதுன்றார். இல்லை என்றால் தங்கள் பதவி தாழ்ந்ததாக ஆக்கி கொண்டு விடுவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஒழுங்கா சேவை பண்ணலன்னா அதாவது இந்த நேரம் தான், இப்பொழுதில்லையே எப்போதும் இல்லை. அதனால இப்ப விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், கல்பத்துக்கும் பதவி தாழ்ந்ததா அடைவீங்க. தந்தைக்கு உதவியாளராக இருக்கிறீங்க என்றால் முழுமையாக உதவி செய்யணும்ட்டு பாபா சொல்றாரு. தந்தையின் சேவை செய்வதில் சிறிதளவும் ஏமாற்றக்கூடாது. பாபா சேவை செய்யறதுல ஏமாற்றக்கூடாதுன்றார். எல்லோருக்கும் செய்தியை சேர்ப்பிக்கவே வேண்டும். அதாவது பாபாவுடைய செய்தி, பாபா வந்துட்டார்ன்ற செய்தியை எல்லாருக்கும் போய் சொல்லணும். மனிதர்கள் பார்த்த உடனே உள்ளே நுழைந்து விட வேண்டும். மற்றும் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய வகையில் பொருட்காட்சியத்திற்கு, மியூசியம்க்கு அப்பேற்பட்ட பெயர் வையுங்கள் என்று தந்தை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார். பாபா முரளியில் நிறைய யுக்தி சொல்றாரு. அதாவது சொர்க்கத்தின் வாசல்னு போட சொன்னாரு. அப்புறம் இந்த 21 பிறவிக்கு ஆசை அடைய வேணுமா, வந்து பாருங்க. இந்த மாதிரி நிறைய யுக்தி சொல்லியிருக்காரு. அது மாதிரிலாம் பேர் வைங்கன்னு சொல்றாரு. வெளியே அதை பார்த்த உடனே வந்து என்ன இவங்க புதுசா என்னமோ எழுதியிருக்காங்க, கேட்வே டு ஹெவன் அப்படின்னு போட்டா ஆச்சரியமா வந்து பார்ப்பாங்க. இது என்ன ஹெவன்னு, இது நம்ம இருக்கிறதே நரகம், இதுல எப்படி ஹெவனுக்கு போக முடியும்? அப்படி சிலர் வந்து இதுவே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால வித்தியாசமா பேர் வைங்க, அப்பதான் வருவாங்கன்றார். ஏனெனில் இது புதிய பொருளாகும் அல்லவா? மனிதர்கள் புதிய பொருட்களை பார்த்து உள்ளே நுழைவார்கள். இப்ப ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னா புதுசு புதுசா இருந்தாலே மனுஷங்க வருவாங்க பாக்குறதுக்கு. தற்காலத்தில் பாரதத்தினுடைய பழமையான யோகத்தை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகள்ல இருந்து கூட வராங்க. அதாவது இந்தியானாலே அந்த வெளிநாட்டினருக்கு ரொம்ப பிடிக்குது. கங்கைக்கு வருவாங்க, காசிக்கு வருவாங்க, இந்த பழமையான ராஜயோகத்தை கத்துக்கணும்ட்டு ஆசையா வராங்க. இப்போது பழமையானது என்றால் பழையதிலும் பழையது, அதுவோ பகவான் மூலமாக தான் கற்பிக்கப்பட்டதாகும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிவபாபா வந்து சொல்லி கொடுத்த ராஜயோகம் தான் வந்து பழமையிலும் பழமையான ராஜயோகம்ன்றார். அதற்கு 5000 வருஷங்கள் ஆகிவிட்டுள்ளது. சத்தியுக திரேதாவில் யோகமே இருப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. யார் கற்பித்தாரோ அவரும் சென்று விட்டார் இல்லையா? சொர்க்கத்துல திரேதாயுகத்துலலாம் யோகாவை யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கற்றுக் கொடுத்தவர் போயிட்டார் இல்லையா பரந்தாமத்துக்கு. அவர் திரும்ப 5000 வருஷம் கழிச்சு தான் வந்து திரும்ப சொல்லி கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம வந்து சொர்க்கத்துல நடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வருவோம். பழமையான என்றால் 5000 வருஷங்களுக்கு முன்னால் பகவான் கற்பித்திருந்தார். அதே பகவான் மீண்டும் சங்கமத்தில் தான் வந்து ராஜயோகம் கற்பிப்பார். இதன் மூலம் பாவனமாக நீங்க ஆக முடியும். இச்சமயத்துல தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக இருக்கின்றன. இப்ப பாருங்களேன், 5 தத்துவங்களும் தூய்மையற்றதா இருக்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி.
நெருப்பு எல்லாமே தமோ பிரதானமா இருக்கு. தண்ணீர் கூட எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்துறது. ஒரு வெள்ளம் வந்தா போச்சு, அவ்வளவு நஷ்டமாயிடுது. பழைய உலகத்தில் உபத்திரவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றனன்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல உபத்திரவங்களுடைய விஷயமே கிடையாதுன்ற. சொர்க்கத்துல இந்த மாதிரிலாம் மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, எல்லாமே இந்த இயற்கை உபத்திரவங்கள்லாம் எதுவுமே இருக்காது. அங்க இயற்கை அடிமையாகி விடுகிறது. அங்க நம்ம இயற்கைக்கு எஜமானனா நம்ம ஆயிடுவோம். இந்த கடைசியில இப்ப சங்கமயுக கடைசியில நம்ம எல்லாருமே இயற்கைக்கு எஜமானன் ஆயிடும்போது இயற்கை நமக்கு அடிமை ஆகிறோன்றாரு. ராஜயோகம் கற்று கற்று பாப் சமான் ஆகும்போது இயற்கையே நமக்கு அடிபணியும் கடைசியில. இப்ப நம்ம கிட்ட அந்த அளவு சக்தி இல்லை. பாபா நினைக்க நினைக்க அவ்வளோ சக்தி நமக்கு வந்துடும், அது அடிமையாகிரும். இங்க இயற்கை எதிரியாக ஆகி துக்கம் கொடுக்குது. ஆனா இப்ப பாருங்க, உலகத்துல வாழறவங்க எல்லாருக்கும் இந்த இயற்கை துக்கம் கொடுக்குது, எதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா அது அதை போட்டு டார்ச்சர் பண்ணா அப்ப அது நமக்கு எதிரி ஆயிடுச்சு. காட்டு மரங்கள்லாம் வெட்டி அது இதுன்னு இந்த மனுஷங்க பண்றதுனால இப்ப அதனால சாயில் எரோஷன் வருது, மண்ணெரிப்பு வருது. அதனாலதான் மழை இல்லாம போகிறது, இல்ல ரொம்ப வெயில் அடிக்கிறது, இல்ல அதிக மழை பெய்யுது, அதிக குளிர். இது எல்லாத்துக்கும் காரணம் மனுஷங்க தான். அதனால அது எதிரி ஆயிடுச்சு. இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் துக்கத்தின் விஷயமே இருக்கவில்லை, சத்தியுகமாக இருந்தது. இப்போது மீண்டும் அது ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா இங்கதான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். ஆனா லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் சொர்க்கத்துல இருக்கும்போது துக்கத்தின் விஷயமே கிடையாதுன்றார். தந்தை பழமையான ராஜகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் 5000 வருஷங்களுக்கு பிறகு திரும்ப கத்துக் கொடுப்பாரு. யாருக்கு பாவம் உள்ளதோ அவர்கள் அந்த பாகத்தை ஏற்று நடிப்பார்கள். அதாவது யாருக்கு பாகம் உள்ளதோ அவர்கள் அந்த பாகத்தை ஏற்று நடிப்பார்கள்னு சொல்றாரு. அதாவது எங்க நமக்கு பாகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பாகத்தை நம்ம நடிப்போம். எல்லையில்லாத தந்தை கூட பாகத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறார். கடவுள் கூட பாட்டு நடிக்கிறார். அவரே டிராமால நடிக்கும் போது நம்மளும் வந்துதானே ஆகணும். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து ஸ்தாபனை செய்து சென்று விடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அவரோட டைம் வரும்போது அவர் பிரம்மா உடல்ல அந்த ஞானத்தை புரிய வைக்கணும். டீச்சரா தந்தை ஆசிரியர் சத்குருவா பார்ட் பிளே பண்றாரு. இந்த நேரம் 3 ரோல் பிளே பண்றாரு. அந்த பார்ட்டை பிளே பண்ணிட்டு கடைசியா போயிடுறாரு. ஐயோ ஐயோ என்ற கதறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஆகியிருக்கும் பொழுது பழைய உலகம் இருக்கவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. சாரி, ஐயோ ஐயோ என்ற கதறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஆகிவிடுகிறதுன்னு பாபா சொல்றார். பழைய உலகம் முடிந்து போயிடும். இந்த பழைய உலகம் முடிஞ்சிடும், அப்புறம் புது உலகம் வரும். இந்த லட்சுமி நாராயண ராஜ்யம் இருக்கும்போது பழைய உலகமே இருக்கவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கமா இருக்கும்போது நரகம் இருக்குல்ல, 5000 வருஷங்களின் விஷயம் ஆகுன்றார். இது 5000 கல்கி பாத். கல்கி பாத்னா இப்பதான் போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. கல்பத்துக்கு முன்னாடி இதான் நடந்தது. இப்ப திரும்ப அதான் நடக்க போகுது. லட்சக்கணக்கான வருஷங்களின் விஷயம் இருக்கவே முடியாது. சாஸ்திரத்துல கல்பம் லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லிட்டாங்க. எனவே தங்களுக்கு நன்மை செய்வதற்காக மற்ற எல்லா விஷயங்களையும் விடுத்து இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் என்று தந்தை சொல்றாரு. இப்ப நேரமே இல்லை. இப்ப போய் நம்ம சோழிக்கு பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு பாபா சேவையில ஈடுபட்டுடுங்க. கோபித்து கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது ஈஸ்வரிய சேவையாகும். மாயின் புயல்கள் நிறைய வருன்றாரு. ஆனால் தந்தையின் ஈஸ்வரிய சேவையில் ஏமாற்றக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. மாயா புயல் நிறைய வீசும், இருந்தாலும் நம்ம பாபா சேவை பண்றதுல ஏமாற்றக்கூடாது. தந்தை சேவையின் பொருட்டு டைரக்ஷன் உத்தரவுகளும் நமக்கு சொல்லிட்டே தான் இருக்கிறார். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் யார் வந்தாலும் அனைவருக்கும் உண்மையான நண்பர்கள் நீங்க தான் அப்படின்றாரு. பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்க முழு உலகத்தின் நண்பர்கள் ஆவீர்கள். பாருங்க, பாபா நம்மள எல்லாருக்கும் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்றார் பாபா. யாருமே நமக்கு விரோதி கிடையாது. ஏனெனில் நீங்கள் தந்தைக்கு உதவி செய்யறவங்க இல்லையா? நம்ம யாருக்கும் தொந்தரவு செய்ய முடியாது, நமக்கு யாருக்கும் எதிரி ஆக முடியாது. நண்பர்களுக்குள் எந்த ஒரு பகைமையும் கூட இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. ஏதாவது விஷயம் வெளிவந்தால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை வருது, அது வருது, இது வருதுன்னா நீங்க சொல்லுங்க, பாபா நினைங்க, யோகா பண்ணுங்க. தந்தையின் ஸ்ரீமத் படி ஈடுபட்டு விட வேண்டும். இல்லை என்றால் தங்களுக்கே நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டு விடுவார்கள்ட்டு பாபா சொல்றார். ரயில் வண்டியில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அங்கோ எல்லோரும் சுதந்திரமாக இருப்பாங்க. இப்ப நம்ம மதுபன் போயிட்டு ட்ரெயின்ல வரோம்னா அங்க எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. சேவைக்கு மிக நல்ல வாய்ப்பு கூட இருக்குன்றாரு. பேட்ஜ் என்பது மிகவும் நல்ல பொருளாகும். பேட்ஜ் நமக்கு ரொம்ப நல்லது. அது மாட்டியிருந்தாலே அது என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? அப்ப ஈஸியா ஞானத்தை சொல்லி புரிய வைக்கலாம். ஒவ்வொருவரும் அதை அணிந்திருக்க வேண்டும். யாராவது, அதாவது பிகேஸ் எல்லாருமே அணிஞ்சிருக்கணும். அதாவது பிகேஸ் 1 வருஷம் கழிச்சு அணிஞ்சிக்கலாம். அதாவது நிச்சய புத்தியோட இருக்கிற பிகேஸ் மதுபன் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க பேட்ஜ் கொடுத்துருவாங்க. பேட்ஜ் நம்ம மாட்டிக்கலாம். அது வரைக்கும் பேட்ஜ் கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு தான் பேட்ஜ் கொடுப்பாங்க. அதாவது நிச்சய புத்தி இருக்கான்னு பார்ப்பாங்க. நிச்சய புத்தி இருந்தால் தான் பேட்ஜ் கொடுப்பாங்க. பேட்ஜ் கொடுத்துட்டா நம்ம எப்பயும் மாட்டிக்கலாம். அது மாட்டிட்டு நம்ம போயிட்டு வெளியிலலாம் எங்கே வேலைக்கு போனாலும் அங்கேயும் மாட்டிகிட்டே போனோம்னா நம்ம அதை வெளியில் இருக்கிறவங்க கேட்கும்போது ஈஸியாக சேவை பண்ணிடலாம். அதனால் பேட்ஜ் இருந்தால் ஈஸியாக நம்மளால சேவை பண்ண முடியும்.
அதெல்லாம் சிலர் தான் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு பாபா சொல்றார். யாராவது நீங்கள் யார் என்று கேட்டால் சொல்லுங்க, நாங்கள் தீயணைப்பு படையினர் என்று சொல்லுங்க. தீயை அணைப்பதற்கு அங்கு தீயணைப்பு படை இருக்கிறது அல்லவா. எனவே இச்சமயம் முழு சிருஷ்டியிலும் என்ன தீ இருக்கு? காம தீயில எல்லாரும் எரிஞ்சிட்டாங்க. அதை அணைக்கிறதுக்கு தான் நாங்களாம் தீயணைப்பு படையினர்ட்டு சொல்லுங்கன்ட்டு பாபா சொல்றார். காமம் என்ற மகா எதிரியை மீது வெற்றி அடையுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார்ன்ட்டு பாபா சொல்றார். நம்மள சொல்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள்ட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கன்றார் பாபா. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்க, அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கை படகு கரையேறிவிடும்ட்டு பாபா சொல்றார். இந்த பேட்ச் ஸ்ரீமத் மூலமாக தானே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறைவான குழந்தைகளை பேட்ச் மூலம் சேவை செய்யறாங்க. கொஞ்சம் பேர் தான் இந்த பேட்ஜ் மாட்டிக்கிட்டு போயிட்டு சேவை பண்றாங்க. சிலர் பேட்ஜை மாட்டிட்டு போறதுக்கே கூச்சப்படுறாங்க. பாபா முரளிகளில் எவ்வளவு புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு பிராமணரிடம் இந்த பேட்ஜ் இருக்கணும். யாரெல்லாம் தன்னை பிகேன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, நம்புறீங்களோ, கடவுளை நம்புறீங்களோ, நீங்க ஒவ்வொருத்தரும் பேட்ஜ் அணிஞ்சிருக்கணும்ன்றாரு. யாரை சந்தித்தாலும் அவருக்கு இதை வைத்து புரிய வைக்க வேண்டும். யார் பார்த்தாலும் அது என்னன்னு கேட்பாங்க, ஈஸியா நீங்க புரிய வச்சிடலான்றாரு. இவர் பாபா ஆவார். இவரை நினைவு செய்ய வேண்டும். அது நம்ம உடல் அல்ல, நம்ம ஆத்மா. உடலுக்கான அப்பா இருக்கிற மாதிரி ஆத்மாவினுடைய அப்பா இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய அப்பா, தந்தை, பரம்பிதா பரமாத்மா சிவன். அவர் நினைக்க சொல்லி அவர் சொல்றாருன்னு சொல்லுங்க. அழகா ஈஸியா சேவை பண்ணிடுங்கன்றாரு. மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல தேவையில்ல. நாங்க இறை தூதுவர்கள், நாங்க தீயணைப்பு படையினர். காம தீயை அணைக்கிறதுக்காக எங்களை கடவுளே தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. என்ன இப்படி சொல்றாங்கன்ட்டு எதையாவது நினைச்சிட்டு போட்டோம். அப்பயாவது யோசிப்பாங்கல்ல, இவங்க என்ன டிஃப்ரெண்டா சொல்றாங்க அப்படின்ட்டு. நாம் சாக்காரத்திற்கு மகிமை செய்வதில்லை, அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு நிராகார தந்தை தான் ஆவார். அவரை தான் நினைவு செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றார். நினைவு பலத்தினால் தான் உங்கள் பாவங்கள் நீங்கி போகும். பாபா நினைக்க 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 நமக்குள்ளார சக்தி நிரம்பும், நம்ம பாவம்லாம் அழிஞ்சிரும். பிறகு அந்துமதி சோகதி, கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும்ட்டு பாபா சொல்றார். இப்ப நம்ம எல்லாத்துல இருந்து புத்தி எடுத்து எடுத்து பாபாட்ட புத்தி அப்படியே கொண்டு போக கடைசியில நம்ம இறக்கும்போது பாபா நினைவுல சரீரம் விடுவோம். பாபா நினைவுல சரீரம் விட்டா நம்ம போயிட்டா அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதனாலதான் நீங்க இப்ப ஏன் நினைக்க சொல்லி பிராக்டிஸ் கொடுக்குறாரு. துக்க தாமத்துல இருந்து விடுபட்டுடுவீங்க. அப்ப இறக்கும் போது நீங்க உடலை விட்டு போகும்போது இந்த நரகத்துல பிறக்க மாட்டீங்க. பிறகு நீங்கள் விஷ்ணுபுரியில் வந்துடுவீங்க. நீங்க சொர்க்கத்துல போய் பிறந்துடுவீங்க. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி ஆகும் இது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்களேன், எல்லாரும் அவங்க யாராவது செத்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மையாவே நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி ஆகுன்றார் பாபா. புத்தகங்களை கூட கொடுக்கலாம். கூறுங்கள், நீங்கள் ஏழைகளா இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இலவசமாக தருகிறோம்ட்டு கொடுங்க. புக்ஸ் எல்லாம் 7 நாள் கோர்ஸ் புக்ஸ் எல்லாம். பணக்காரர்களோ பைசா கொடுக்கவே வேண்டும். பணக்காரங்கள்ட்ட பைசா வாங்கிக்காங்க. ஏனெனில் இதுவும் நிறைய அச்சடிக்க வேண்டியிருக்கு இல்லையா. அதனால யார் பணக்காரங்களோ அவங்கள்ட்ட பைசா வாங்கிக்காங்கன்னு பாபா சொல்றாரு. ஏழைகள்ட்ட வாங்காதீங்கன்றாரு. இது எப்பேற்பட்ட பொருள் என்றால், இதன் மூலம் நீங்கள் ஏழிலிருந்து உலகத்துக்கே அதிபதி ஆகிருவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. விளக்கங்களும் கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றன. எந்த தர்மத்தினராக இருந்தாலும் சரி, உண்மையில் நீங்கள் ஆத்மா ஆவீர்கள் என்பதை சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்க முஸ்லீமோ கிறிஸ்டினோ, அவங்களுக்கு புரிய வைங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்க சொல்லுங்க. ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்யுங்கள்ட்டு புரிய வைங்க. இப்போது விநாசம் எதிரிலேயே இருக்குது. இந்த உலகம் மாறப் போகிறது. சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விஷ்ணுபுரிக்கு வந்துடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இது உங்களுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருளை கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. பேட்ஜ் வைத்து சேவை செய்ய வேண்டும் என்று பாபா எவ்வளவு புரிய வைத்திருக்கிறார். ஆனால் பேட்ஜ் அணிவதே கிடையாது. வெக்கம் ஏற்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றார். நிறைய பேருக்கு பேட்சை போட்டு போறதுக்கு வெக்கம் ஏற்படுதான், வெளியில போட்டுட்டு போறதுக்கு. பிராமணிகள் பார்ட்டிகளை கூட்டி வரும்போது அல்லது எங்காவது அலுவலகத்துக்கு தனியாக செல்கிறார்கள் என்றால் அவசியம் இந்த பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும். அதாவது சென்ட்ரல்ல உள்ளவங்க கண்டிப்பா அணிஞ்சிருப்பாங்க. இந்த இல்லத்துல சரண்டர் ஆகுறவங்க இந்த பேட்சை போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போறதுக்கு கூச்சப்படுவாங்க. அதனால ஆஃபீஸ்க்குலாம் போறீங்கன்னா பேட்ச் போட்டு போங்கன்றாரு. ஏன்னா நீங்களும் தானே பிகேஸ், நீங்க வெளியில இருந்து இல்லறத்துல இருந்து முயற்சி பண்றீங்க. உங்க மூலமா நிறைய சேவை நடக்கும் இல்லையா. பாபா தான் சொல்றாருல, இல்லறத்துல இருந்து கூட நல்ல பதவி அடைய முடியும்ட்டு. அப்ப சேவை பண்ணணும்னா பேட்ச் மாட்டிட்டு தான் போகணும். நீங்கள் இதை வைத்து யாருக்கு புரிய வைப்பீர்களோ அவர்கள் மிகவும் குஷி அடைவார்கள்ட்டு சொல்றாரு. பேட்சை வச்சு யாருக்கு புரிய வைக்கிறீங்களோ அந்த பேட்சை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இல்லையா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்கன்றார். நாங்கள் ஒரு தந்தை தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்க. அவர்தான் அனைவருக்கும் சுகம் சாந்தி அளிப்பவர். அவரை நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்லி புரிய வைங்க. தூய்மையற்ற ஆத்மாவோ போகவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, தூய்மை இல்லாம இருந்தாங்க எப்படி கடவுள் கூட போக முடியும்? பரந்தாமத்துக்கு போக முடியாது. முக்தி வேணும் முக்தி வேணும் கேட்டா பத்தாது, தூய்மையாகவும் ஆகணும் இல்லையா. தூய்மையானாதான் முக்திக்கு போக முடியும்.
இப்போது இந்த பழைய உலகம் மாறிட்டு இருக்குது. இது போல வழியில் சேவை செய்து கொண்டே வர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் சேவை பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு கூட நிறைய புகழ் கிடைக்கும். வெக்கப்படுவதால் தான் பேட்ஜ் அணிந்து சேவை செய்வதில்லை என்று பாபா நினைக்கிறார். ஒன்று பேட்ஜ், ஏணிப்படி அல்லது திருமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் கல்பவிருட்சத்தின் படம் கூட இருக்க வேண்டும். ஒன்று பேட்ஜ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கையில சித்திரங்கள்லாம் வச்சுக்கோங்க, வச்சு சேவை பண்ணுங்கன்றாரு. அது என்னென்ன படம்னா ஏணிப்படி, திருமூர்த்தி, காலச்சக்கரம், கல்பவிருட்சத்தின் படம். உங்களுக்குள் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் புரிய வச்சிங்கன்னா எல்லாரும் கூடிடுவாங்க. நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போறோம்ல, எல்லாம் ஒண்ணா உட்காந்து பெரிய படமா வச்சு புரிய வைக்கும்போது இது என்ன, இது என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இது என்ன என்று கேட்பாங்க. சிவபாபா இவர் மூலமாக இந்த புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்க. இப்போது என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள் என்று தந்தையே காட்ஃபாதரே சொல்றாருன்னு சொல்லுங்க. தூய்மையற்றவர்களோ திரும்பி செல்ல முடியாது. இது போல இனிமேல இனிமையான விஷயங்களை சொல்ல வேண்டும். அப்போது எல்லோருமே குஷியுடன் கேட்பாங்க. ஆனால் யாருடைய புத்தியிலும் பதிவதே இல்லைன்றாரு. சென்ட்ரல் வகுப்பு செல்கிறீர்கள் என்றால் கூட பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும்ன்றாரு. பாபா சொல்றது எதுவுமே நம்ம புத்தியில பதியறதில்லைன்றார் பாபா. அதாவது எப்படி புரிய வைக்கணும்னு பாபா எல்லா முறையிலும் சொல்றாரு. ஆனா நம்ம போயிட்டு வெளியே புரிய வைக்கிறதே இல்லை. அதான் சொல்றாரு. சென்டருக்கு வகுப்புக்கு வரும்போது கூட பேட்ஜ் அணிஞ்சுதான் வரணும். இராணுவத்தினருக்கு இந்த பேட்ஜ் அணியப்பட்டிருக்கும். அவர்களுக்கு எப்போதாவது வெக்கம் ஏற்படுகிறதா என்ன? இப்ப மிலிட்ரியில இருக்கிறாங்க, அவங்களாம் பேட்ஜ் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பேட்ச் போட்டுக்க வெக்கமா இருக்குதா என்ன? நீங்க கூட ஆன்மீக மிலிட்ரி ஆவீர்கள் அல்லவா? அவங்க மிலிட்ரினா நம்ம உலகாய மிலிட்ரினா நம்ம ஆன்மீக மிலிட்ரி தானே. அப்ப மிலிட்ரியில இருக்கிறவங்க பேட்ச் குத்திருப்பாங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு இதான் பேட்ஜ்ன்றார். அதை பெருமையோட அணிஞ்சுக்கங்க. தந்தையே கொடுக்குறாரு அந்த பேட்சை. தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார் என்றால் பின் ஏன் நம்மளுக்கு எடுத்து நடைமுறையில் கொண்டு வருவதில்லை அப்படின்னு பாபா கேட்கிறார். பேட்ச் அணியப்பட்டு இருந்தீர்கள் என்றால் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம் என்று சிவபாபாவின் நினைவு கூட இருக்கும் இல்லையா? நமக்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் அணிஞ்சுக்கிட்டாதான் அடிக்கடி அந்த பேட்சை பார்த்து பார்த்து நமக்கு ஞாபகம் வரும், பாபா ஞாபகம் வரும்ன்றார். நாளுக்கு நாள் சென்டர்கள் கூட திறந்து கொண்டே போகும். யாராவது ஒருவர் அல்லது மற்றவர் வெளி வருவார்கள். போக போக பாருங்க, நிறைய அப்பயே சொல்லியிருக்காரு, ஆனா இப்ப நிறைய வந்துருச்சு. நிறைய சென்டர்கள் திறப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க 2 பேர் வெளிப்படுவாங்கன்றாரு. குறிப்பிட்ட இந்த நகரத்தில் உங்கள் கிளை நிலையம் இல்லையா என்பார்கள். கேட்பாங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, உங்களோட ஏரியால சென்டர் இல்லையா, நாங்க வந்து மெடிடேஷன் பண்றோம்னு கேட்பாங்க. யாராவது வீடு ஏதாவது ஏற்பாடு செய்தால் அழைப்பு கொடுத்தால் நாங்கள் வந்து சேவை செய்கிறோம் என்று சொல்லுங்க. ஆனா யாராவது இப்ப நமக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாதான் நம்ம போயிட்டு முரளி படிக்க முடியும். அந்த மாதிரி சொல்லுங்க. தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தையும் ஹெல்ப் பண்ணுவார். தந்தையோ சென்டர் திறங்க, சேவை செய்யுங்கள் குழந்தைகளுக்கு தான் சொல்லுவார் இல்லையா? நமக்கு தான் சொல்லுவார், வேற யாருக்கு போய் சொல்லுவாரு? இவை எல்லாமே சிவபாபாவின் கடைகள் ஆகும் அல்லவா? இந்த சென்டர் எல்லாமே பாபாவுடைய கடை தான். குழந்தைகள் மூலமாக நடத்திட்டு இருக்கிறாரு. இங்க செய்பவர் சேவிப்பவர் பாபா தான். குழந்தைகள்லாம் கருவியா இருக்கிறாங்க. குழந்தைகள் மூலமா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா செய்யறதெல்லாம் சிவன் தான் சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருபோதும் தங்களுக்குள் கோபித்து கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது. தடை செய்பவராகவும் ஆகக்கூடாது. தங்களது பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தந்தைக்கு முழுமையான உதவியாளராக ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், ஒருபொழுதும் யாரிடமாவது சண்டையிட நேர்ந்தது என்றால் கடந்து போய்விட்டது, அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. யாராவது அளவு மீறி பேசினார் என்றால் அதை மறந்துருங்க. முந்தைய கல்பத்திலும் அவ்வாறு தான் அவங்க பேசினாங்க இல்லையா? அதனால மறந்துருங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அந்த பேச்சை மறுபடியும் பேசவே பேசாதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம். சாந்தியின் தூதராகி அனைவருக்கும் சாந்தியின் செய்தியை கொடுக்கும் மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தியின் வள்ளலாக ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ நம்மளாம் அமைதி தூதுவர். நம்ம தான் வந்து எல்லாருக்கும் உலகத்துக்கே அமைதி பரப்புறோம். நம்ம கடவுளே வந்துட்டார். நம்மளாம் ஆத்மா, நம்மளோட சுயதர்மமே அமைதி தான். அமைதி தேடி எங்கேயும் போக தேவையில்ல, நம்மளே அமைதி சுரூபந்தான்ற செய்தியை மற்றவங்க கொடுக்கக்கூடிய மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தியின் வள்ளலாக ஆகுக அப்படின்ற வரதானம் கொடுக்குறாரு. குழந்தைகளாகி நீங்கள் சாந்தியின் மெசஞ்சர், சாந்தியின் தூதுவர் ஆகியவர்கள். எங்கிருந்தாலும் எப்போதும் தங்களை சாந்தியின் தூதுவர் என்று நினைச்சு நடங்க. சாந்தியின் தூதர் சாந்தியின் செய்தியை கொடுப்பவர் என்ற நிலையில் இருக்கும்போது தாங்களும் சாந்த சுரூபமாக இருப்பீங்க, சக்திசாலியாகவும் இருப்பீங்க. அடிக்கடி நினைச்சுக்கங்க, நான் யாரு,
நான் வந்து சாந்தி செய்தியை கொடுக்கக்கூடிய சாந்தியின் தூதுவர். கடவுள் என்ன தேர்ந்தெடுத்து என்னதான் வந்து கொடுக்க வைக்கிறாரு. அப்ப நினைக்கும் போது நம்மளும் சாந்தமா மாறிடுவோம், குளிர்ச்சியாயிடுவோம், சக்திசாலியாகவும் இருப்பீங்க, மற்றவர்களுக்கு சாந்தியை கொடுத்து கொண்டே இருப்பீங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி நினைச்சாதான் நீங்க அசாந்தி அடையாம இருப்பீங்க, மற்றவங்களுக்கு சாந்தியை கொடுத்துட்டே இருப்பீங்க. அவர்கள் அசாந்தியை கொடுத்தால் நீங்கள் சாந்தியை கொடுங்கள். அவங்க எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுவாங்க, வெளி உலகத்தினர் நம்ம வந்து தண்ணியை ஊற்றணும். நம்ம நெருப்பு அணைக்க தான் முயற்சி பண்ணணும். அவங்க அசாந்தியை பண்ணாங்கன்னா நம்ம அமைதி கொடுக்கணும். அவர்கள் நெருப்பை வைத்தால் நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள்ட்டு பாபா சொல்றார். இதுவே சாந்தியின் மெசேஞ்சருடைய வேலை. மாஸ்டர் சாந்தி, சக்தி தாதா வள்ளல், எல்லாமே நமக்கு எவ்வளோ டைட்டில்ஸ் நீ கொடுக்குறாரு பாருங்க. சாந்தியின் மெசேஞ்சர், மாஸ்டர் சாந்தி, சக்தியின் வள்ளலாக இருக்கக்கூடியவங்க நம்ம தான். அதுதான் நம்மளுடைய கடமை. அதாவது எரியிறத்தியில நெருப்புல எண்ணெயை ஊத்தாம தண்ணியை ஊத்துறது தான் நம்மளோட வேலை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதுதான் நம்மளோட கடமையாகுன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: எப்படி சப்தத்தில் வருவது சகஜமாக இருக்கிறதோ அதே போல சப்தத்தை கடந்து செல்வதும் சகஜமாக இருக்கட்டும்ட்டு பாபா சொல்றார். அரை கல்பமா உடல் உணர்வுல வந்து இந்த உலகம்தான் உண்மை, இந்த உலகத்துல தான் நம்ம வாழறோம், இங்க இருக்கிறவங்களாம் உண்மை, இந்த உடல் தான் உண்மைன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்படி சப்தத்துல வந்துட்டோம் இல்லையா, சப்தத்துல வந்தது சகஜமா இருக்குல்ல, இந்த உடல் தான் நான் நினைச்சுக்கிட்டு அது மாதிரி நான் இந்த உடலே இல்லை, நான் ஆத்துமா அப்படின்னு சத்தத்தை கடந்து போகிறது கூட சகஜமா இருக்கட்டும். பரந்தாமத்துக்கு போறது கூட சகஜமா அந்த பயிற்சியை பண்ணுங்கன்றாரு. அவ்வியக்த சமிஞ்சை: இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள்ட்டு பாபா சொல்றாரு. யோகத்தில் எப்போதும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் என்ற நிலையை அனுபவம் செய்யுங்க. எப்போ யோகா பண்ணாலும் நான் ஒரு லைட் ஹவுஸ், ஒளி விளக்கு நான், சக்தி ஸ்தம்பம் நான்ன்ற அனுபவம் செய்யுங்க. ஞானம் ஒளியாகவும் மற்றும் யோகம் சக்தியாகவும் இருக்கிறது. நமக்கு எது திறமை ஒளியா இருக்கு, இந்த ஞானம் தான் நமக்கு ஒளியா இருக்கு, லைட்டா இருக்கு, நம்மளை லைட்டா ஆக்குது. யோகா பண்றது நம்மளை சக்திசாலியா ஆக்குது. இந்த ஞானம் நம்மளை ஒளியாக்குது, அதாவது வெளிச்சம் கொடுக்குது. இந்த ஞானம் நமக்கு வந்து மூன்றாவது கண்ணை திறந்து நமக்கு வெளிச்சம் கொடுக்குது ஆத்மாவுக்கு. யோகா வந்து நமக்கு நம்மள ஆத்மாவை சக்திசாலியா ஆக்குது. யோகா வந்து மைட்டா இருக்குது, ஞானம் வந்து லைட்டா ஆக்குது நம்மள. ஞானம் மற்றும் யோகம் ஆகிய 2 சக்திகளும் ஒளி மற்றும் சக்தியுடன் நிறைந்திருப்பதைத்தான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று சொல்றாங்க. எதனால மாஸ்டர் சர்வ சக்திவான் சொல்றாங்க பாபா சொல்றாரு பாருங்க டெஃபினிஷனு. ஞானம் மற்றும் யோகம் ரெண்டு சக்திகளும் நமக்கு ஒளி மற்றும் சக்தி ரெண்டையும் கொடுக்குது இல்லையா, அது ரெண்டுலயும் நம்ம நிறைஞ்சிருக்க கூடியவங்க தான், ஒளி சக்தி நிறைஞ்சவங்க தான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் நொடியில் கடந்து விடுகிறார்கள். யார் அந்த மாதிரி மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கிறாங்களோ, சக்திசாலியா பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ, அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் நொடியில செகண்ட்ல கடந்து போயிடுவாங்க. அது எதுவுமே அவங்கள பாதிக்காதுன்னு சொல்றாரு. எந்த பிரச்சனையும் அவங்கள பாதிக்காதுன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.